இனிமேலும் கியாமத்து வரைக்கும் முறியடிக்கவே படாது. 2 இடத்தில் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், திரும்ப திரும்ப சில வித்தியாசங்களோடு. கடல்ல இருக்கக்கூடிய மீன்களை என்றதே முடியாது, இதுவரைக்கும் ஆராய்ச்சி செய்கிறார்கள், கண்டுபிடிக்க முடியல. அது எவ்வளவு பெரிய படைப்பு, என்னென்ன படைப்புன்னு கடல் வாழ் ஆராய்ச்சி செய்பவர்கள் கூட இதனால கண்டுபிடிக்க முடியல. ஒரு கால் கண்டுபிடித்தாலும் கண்டுபிடித்து விடலாம். விண்ணில் மின்னுகின்ற நட்சத்திரங்களையும் வாய்ப்பு இருந்தால் எண்ணி விடலாம். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்து விட்டால் லா துஹ்ஸூஹா, ஒரு காலும் நீங்க அதை எண்ணி முடிக்கவே முடியாது அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இந்த வசனம் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். இது என்னங்க அருட்கொடைன்னா என்ன, ஒரு 50 100 இல்ல ஒரு 1000 2000 லட்சங்கள் இவ்வளவுதானே இருக்கும், எண்ண முடியாத அளவுக்கு அருட்கொடையானா நிச்சயமாக இருக்கிறது. நமக்கு கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத மில்லியன் பில்லியன் கணக்கில் அருள் வளங்கள் அல்லாஹ் நமக்காக வேண்டி அருள் புரிந்திருக்கிறான். இப்போ இதுல இருந்து சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். இப்போ எண்ணுதல்னா எப்படி, இதுல இருந்து ஒரு சின்ன செய்திகளை நாம், தேவையான சில கருத்துக்களை நாம் இன்ஷா அல்லாஹ் கூறுவோம். என்றது ஒரு காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், சின்ன வயசுல பள்ளிக்கூடத்திற்கு படிக்க செல்கின்ற பொழுது கணக்கு வாத்தியார் கணக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது கை விரலை எண்ணுவோம், கால் விரல்களை கூட எண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிறவங்க விரலை கூட எண்ணுவோம். இது எண்ணுகின்ற ஒரு பழக்கம். பிறகு கால்குலேட்டர் வந்தது, நவீன கருவிகள் எல்லாம் வந்தது. இப்படி எதை வைத்து கொண்டு நீங்கள் எண்ணினாலும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை எண்ணவே முடியாதுன்னு குர்ஆன் சொல்கிறது. இப்போ இந்த என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் ஒரு முக்கியமான தொடர்பு ஒன்று இருக்கிறது. இப்ப நாம எண்றோம் இல்ல, இந்த எண்ணுதல் அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது என்ன சொல்லுங்க? என்றதுன்னா என்ன நினைவுக்கு வரும்? தஸ்பீஹ் மணின்னு ஒண்ணு கையில வைத்துக் கொண்டு நாம அப்படியே உருட்டிட்டு இருப்போம். இதை எண்ணுதல் அப்படின்னு நாம கணக்கு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்தில் இந்த எண்ணுதல் தொடர்பாக ஒரு முக்கியமான நற்செய்தி இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான், ஆனால் இதனுடைய பார்வை வேறு பார்வை. தொழுகை முடித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்த உடனே அவர்கள் சில ஔராதுகளை செய்வார்கள், சில தஸ்பீஹ்களை ஓதுவார்கள், நமக்கு தெரியும். அதுவும் ஒரு காலத்தில் நாமும் அப்படி ஓதிக்கொண்டுதான் இருந்தோம். எது வரைக்கும்னா, இந்த ஸ்மார்ட் போன் நம்ம கைக்குள்ள வராத வரைக்கும் நாமளும் தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு தான் இருந்தோம். இன்றைக்கு அந்தோ பரிதாபம், நம் எல்லோருடைய நிலைமை எப்படி ஆயிருச்சுன்னா, நானும் விதிவிலக்கல்ல, சலாம் கொடுத்த உடனே முதல்ல நம்ம கை போற இடம் ஸ்மார்ட் போன். எடுத்து இவர் விரல்ல தஸ்பீஹ என்னதுன்னா இவர் விரல்ல டச் போன்ல தள்ளி விட்டுட்டு இருக்கிறார். முடிந்த வரைக்கும் இந்த விஷயங்களை தவிர்ந்து கொள்வது, முடிந்த வரைக்கும் இல்ல, தொழுக பேணுதலாக பள்ளிவாசல்ல தொழுகிறோம், சிரமப்பட்டு எல்லா அமல்களையும் செய்யறோம். தொழுகை முடித்த உடனே இந்த ஸ்மார்ட் போன் கையில தூக்கி மெசேஜ் பார்க்கிற இந்த குணத்தை கொஞ்சம் விட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சில தஸ்பீஹ்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல நம்ம நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹு அக்பர். தொழுகை தக்பீர் சலாம் கொடுத்து முடிச்ச உடனே அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். அல்லாஹு அக்பர்னு சொல்லி முடித்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் போதும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான நன்மை தேவையா, அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த மூன்றையும் அவசியமாக நம் நாவிலிருந்து வர வேண்டும். ஸ்மார்ட் போனை தூக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை செஞ்சிடணும். இப்போ கூடுதலாக ஒரு அமல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தஸ்பீஹ்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். இப்ப இந்த மூன்றும் நாம எப்படி ஹதீஸ்ல வந்திருக்குன்னா, பல விதமான ரிவாயத்துகள் வந்திருக்கு. 33 33 34ன்னு ஒரு ரிவாயத், 25 25ன்னு வந்திருக்கு. இப்ப குறைந்தபட்சம் நான் 33 33 34 100 விடுத்தம். இதை நாம எப்படி எண்ணணும்?
சொல்லுங்க. தஸ்பீஹ் மணியில எண்ணலாமா? தஸ்பீஹ் மணியில எண்ணலாமா? அல்லது இன்றைக்கு நவீனமாக இன்றைக்கு நிறைய பேரை ரோட்ல போற குறிப்பாக தாய்மார்களை நாம பார்க்கிறோம். நடைப்பயிற்சி செய்யும் பொழுது கையில ஏதோ ஒன்று மாட்டிக்கொண்டு தஸ்பீகள் ஓதுகிறார்களா, அவளது பேசுகின்ற வார்த்தைகளை எண்ணுகிறார்களான்னு தெரியல. அது ஒரு ஃபேஷனா போச்சு. பஸ்ல பயணிக்கும் பொழுது நம்மளை அறியாமலே கண்ணு படுது, விரலை மாட்டிக்கிட்டு 4 பேர் அதை பார்க்கிற அளவுக்கு இதை ஒரு ஸ்டைலிஷாக செய்யக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தஸ்பீகனுடைய அந்த கருவிகள் வந்துருச்சு. இப்ப இது கூடுமா கூடாதா என்ற சர்ச்சை ஒரு பக்கம். இப்ப முடிந்த வரைக்கும் அல்ல, நாம் விரல்களினால் நாம் தஸ்பீக செய்ய வேண்டும். அது எந்த ஸ்டைல்ல வேணாலும் இருக்கலாம். அல்லாஹ் 5 விரலை கொடுத்திருக்கிறான். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு இப்படி மடக்கி அடுத்து மேல 5 விரலை உயர்த்தினாலும் சரி 10 தடவை, அல்ல கீழே தாழ்த்தி திரும்ப உயர்த்தினாலும் சரி, எந்த மெத்தட்ல வேணா செய்யலாம். சில சகோதரர்கள் இந்த விரல்கள்ல உள்ள ஜாயிண்டை எண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல நமக்கு கண்கொள்ளா காட்சி. சின்ன வயசுல நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது தாய் தொழுதுட்டு இருப்பாங்க, முசல்லாவிலே போய் நாம நிற்கும் போது அவர்கள் விரலை தொட்ட இந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கும் நம் கண் முன்னால் நிற்கக்கூடிய பசுமையான காட்சி. இன்னைக்கு எந்த தாய்மார்களும் தஸ்பீஹ் ஓதுற மாதிரி இல்லை. முடிந்த வரைக்கும் தஸ்பீஹ் மணிகளை ஒதுக்கி விடுங்கள். இந்த தஸ்பீஹ் மணி எந்த அளவுக்கு மார்க்கத்துல வழிகேட்டுல கொண்டு போய் விட்டுருச்சுன்னா, இந்த தஸ்பீஹ் மணியை சிலர்களை நான் பார்த்திருக்கிறேன், அந்த தஸ்பீஹ் மணியை ஒரு புனிதமாக ஆக்கி விட்டார்கள். ஒரு வீட்டுல அன்னைக்கு பாக்குற ஷோகேஸ்ல தொங்குது. இது என்ன அப்படின்னு கேட்டா தஸ்பீஹ் மணின்னு தெரியும். இது எங்க வாப்பா இதுலதான் பல லட்சக்கணக்கான தடவை தஸ்பீஹ் ஓதி இருக்காருன்னு சொல்லி ஒரு தஸ்பீஹ் மணியை புனிதமாக்கி ஈமானை கெடுத்து கொண்டவர்கள் இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி, உமர் ரலியல்லாஹு அவங்க ஹஜ்ருல் அஸ்வது கல்ல முத்தமிடுறாங்க. முத்தமிட்டுட்டு ஒரு அருமையான ஒரு வசனம் ஒன்று பேசினார்கள். கல்லே, நீ வெறும் கல்லுதான். ஹஜ்ருல் அஸ்வத் என்பது ஒரு கல்லு. அதற்கு எந்த புனித தன்மையோ ஆக்குவதையோ அழிப்பதையோ உயர்த்துவதையோ தாழ்த்துவதையோ எதுவுமே அதுக்கு கிடையாது. இன்றைக்கும் வரலாற்றிலே ஓரிரை கொள்கையிலே நிலைத்திருப்பவர்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் காதில் வாங்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு ஹஜ்ருல் அஸ்வத முத்தமிட்டுட்டு ஒரு அற்புதமான வசனம், கியாமத்து வரைக்கும் இந்த வசனம் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் சொன்னார்கள். கல், நீ ஒரு கல். ஹஜ்ர்னா என்ன அர்த்தம்? கல்லு. உனக்கு எந்த சக்தியும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை மட்டும் முத்தமிட நான் பார்த்திருக்காவிட்டால், எனக்கு செய்தி வராவிட்டால் நான் உன்னை ஏறெடுத்து கூட பார்த்திருக்க மாட்டேன் என்ற கருத்துப்பட சொன்ன வரலாற்று துணுக்குகள் நமக்கெல்லாம் தெரியதானே செய்யும். அப்போ இந்த தஸ்பீகளை கையில் எண்ணுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம். ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில பெண்களுக்கு நசியத் செய்யறாங்க. சில தாய்மார்களுக்கு பெருமானார் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். அதுல அவங்க சொல்றாங்க, அலைகுன்ன பித் தஸ்பீஹ், நீங்க தஸ்பீஹ் செய்யுங்க. எப்படி செய்யுங்க? சில விஷயங்களை பெருமானார் அவர்கள் நமக்கு இவ்வளவு எண்ணிக்கைன்னு சொல்லி விட்டாங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தஸ்பீஹை இத்தனை லட்சம் தடவை ஓதணும்ட்டு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் வந்துச்சு. இப்ப இதெல்லாம் மார்க்கத்தில இல்லாத ஒண்ணு. மார்க்கத்தில் வரையறுத்து சொல்லப்பட்ட சில தஸ்பீகளை 33, 25 அதை ஓதனா போதுமானது. இல்ல நீங்க அதிகப்படியாக ஓதுனீங்கன்னா நன்மை கிடைக்கும், அது வேற. ஆனா இத்தனை லட்சங்களை நாம எல்லாம் ஒன்னா சேர்க்கணும், இது போன்ற ஒரு கலாச்சாரமும் ஒரு பிதாத்திலே சேர்ந்தது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பெண்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. நீங்கள் தஸ்பீஹ் செய்கின்ற அந்த துதி சொற்களை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். வஅகிதுன பில் அனாமில், விரல்களை கொண்டு நீங்கள் அதை எண்ணிக்கொள்ளுங்கள். அதாவது முடிச்சு போட்டுக்கோங்க, விரல்ல எண்ணி கணக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு அழகான செய்தி. இந்த செய்தி நமக்கு தெரிந்திருக்கும் அல்லது தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது தெரிந்தும் அதில் அலட்சியமா இருந்திருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇன்னஹுன்ன மஸ்ஊலாத்துன் வ முஸ்தந்தகாத்துன், இந்த விரல்ட்ட கேள்வி கேட்கப்படும், இந்த விரல் பேசும் நாளை கியாமத்திலே என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே இந்த சுபஹானல்லாஹ், இந்த விரலுக்கு அல்லாஹ் பேசுகின்ற ஆற்றல் கொடுப்பான். இந்த அடியான் இந்த உன்னுடைய திருநாமத்தை
ஜெபித்தான், கூறினான், உன்னுடைய வார்த்தை சொற்களை சொன்னான் என்று விரல் நமக்கு ஆதரவாக சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள். இனிமேல் முடிந்த வரைக்கும் கையை, அல்லாஹ் கொடுத்த கை, இந்த தஸ்பீ மணி, இந்த மிஷின் இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு மேக்சிமம் விரல் ஆளை எண்ணி நாம தஸ்பீ செய்யணும். இப்ப இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழலாம், என்னங்க விரல் பேசுமான்னு? ஏன் பேசாது? அல்லாஹ் இது போன்ற கேள்வி எழுப்பவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்புறான். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர், மனிதா, மௌத்திற்கு பிறகு நீ புதைத்து மண்ணோடு மண்ணாக உன்னை நீ மக்கி போனதற்கு பிறகு எழுப்பப்படுவோமா என்று சந்தேகம் கொள்கிறாயே, இறைவனால் அது முடியுமா இது முடியுமா என்று எண்ணம் கொள்கிறாயே. நாம எண்ணம் கொள்ளல. அப்படிப்பட்ட சந்தேகம் குணம் படைத்தவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஹல்லதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர், மனிதா, ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு உன்னுடைய பேர் அப்துல்லா. யாரும் அப்துல்லான்னு இருந்தா கோச்சிக்க வேணாம். உன்னுடைய பேர் இன்னைக்கு அப்துல்லா. நீ டிகிரி படித்திருக்கிறாய். உன்னை இந்த குடும்பத்தை சார்ந்தவன். இதெல்லாம் குரான்ல இல்ல, விளக்கத்துக்காக வேண்டி அடிஷனலா சொல்லக்கூடிய செய்தி. இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்லுகிறான்? ஹல்லதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மதுகூரா, ஒரு காலம் இருந்தது. நீ யாரு? உன்னுடைய அட்ரஸ் என்ன? நாம் பிறப்பதற்கு முன்பாக நாம் யாராக இருந்தோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நோ அட்ரஸ். லம் யகுன் ஷைஅம் மதுகூரா, நீ ஒன்றுமே இல்லை. அப்படி ஒன்றும் இல்லாத ஒன்றை ஒரு உருவமாக ஆக்கிய அல்லாஹ்வினால் ஏன் முடியாது? அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் பேச வைப்பான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, குரானிலே ஒரு அத்தியாயத்தில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். கியாமத் நாளில் கியாமத் நாளில் சில மனிதர்களை அல்லாஹ் அழைத்து கொண்டு வருவான். சில பாவிகள். இந்த பாவிகளுக்கு எதிராக யார் சாட்சி சொல்லுவான்னா, நமது உறுப்பிலே அங்கம் வகிக்கின்ற கைகளும் கால்களும் பார்வை செவி புலன்களும் நம் பார்வைகளும் எல்லாம் நமக்கு ஆப்போசிட்டா சாட்சி சொல்லும். அது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, நமது தோலும் நமக்கு ஆப்போசிட்டா சாட்சி சொல்லும். அல்லாஹ் குரான்ல சொல்றான். தோல், குரானிலே வரக்கூடிய வசனம், ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சமுஹும், அந்த நாளிலே செவி புலன்கள், காது அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அபுசாருகும், அவர்களுடைய கண்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அது மட்டுமல்ல, வஜுலூதுகும் பிமா யஅமலூன், எந்த தோலை மினுபிடுப்பாக ஆக்க வேண்டும், எந்த தோலை எப்படியாவது எந்த சோப்பையாவது பூசி நறுமணமாக்கணும்னு நினைக்கிறோமே, இந்த தோல், இந்த ஜில்து வஜுலூதுகும் பிமா கானூ யஅமலூன், உங்களுக்கு எதிராக நாளை மறுமையிலே சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறான். அப்போ மக்கள் எல்லாம் கேட்பாங்களாம். வகாலு, அந்த கேள்வி யார் வேணாலும் கேட்பாங்களாம். தோல் கிட்ட கேட்பாங்களாம். தோல் பேசும். வகாலு லி ஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, உன்னை எவ்வளவு பேணி பாதுகாத்து வச்சிருந்த, விதவிதமான நறுமண சோப்புலாம் போட்டு பளபளன்னு உன்னை வச்சிருந்தேன். இதெல்லாம் அடிஷனலான நாம் விளங்குறதுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதனால இதெல்லாம் குரான்ல வந்துச்சான்னு கேட்டக்கூடாது. குரானினுடைய ஒன்லைன்ல நாம விளங்குவதற்கு சில வார்த்தைகள், இது மார்க்கத்தின் அடிப்படையில் தப்பு கிடையாது. இந்த தோல் அல்லாஹ் இடத்துல கேட்குமா? மனுஷன்ட்ட கேட்குமா? மனுஷன் தோல்கிட்ட கேட்பானா? லிம ஷஹித்தும் அலைனா, ஒரு நாளைக்கு 2 தடவை குளிச்சு இவ்வளவு சுத்தமா வச்சிருந்த, பல வெளிநாட்டு இன்டர்நேஷனல் சோப்புலாம் போட்டு உன்னை யூஸ் பண்ணனே, ஃபேராக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் போட்டனே, லிமல் ஜுலூதுகும் லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் எனக்கு எதிராக சாட்சி சொன்னாய் என்று தோளிடத்திலே மனிதன் கேட்பான். காலு, அப்போ சொல்லுமா, அன்தக நல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, நான் எங்க பேசினேன்? எனக்கு பேசக்கூடிய ஆற்றல் இருக்கா? என்னால எல்லாம் பேச முடியாது. அன்தக நல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லா வஸ்துக்களையும் பேச செய்த அல்லாஹ் என்னை பேச செய்திருக்கிறான். அந்த மறுமை நாளில் பார்வைகள் பேசும், செவி புலன்கள் பேசும், எதை கேட்டோம் எதை பார்த்தோம் என்று கண்கள் பேசும், கரங்கள் பேசும்,
கால்கள் பேசும், அவ்வளவு ஏன் நம்மை போர்த்தி இருக்கின்ற தோள்களும் பேசும். அப்போ அந்த தோல் பதில் சொல்லும், நாங்க பேசல, எல்லா வஸ்தியும் பேச வைத்த அல்லாஹ் எங்களை பேச பேச வச்சா. வஹுவ ஹலகக்கும் அவ்வல மர்ரா, அவன்தான் முதல் தடவையாக உங்களை படைத்தான், அதனால என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தோல் நமக்கு எதிராக சாட்சியம் சொல்லும் என்று குர்ஆன் கூறும். அப்போ இந்த விடுகதையினுடைய துவக்கத்துல இருந்து சில செய்திகளை நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இப்ப அல்லாஹ் என்ன முடியாது என்று ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும். அது என்ன முக்கியமான விஷயம்? உங்களுக்கு அல்லாஹ் புரிந்திருக்கின்ற அருள் வளங்களை எல்ல முடியாதுன்னு சொல்றான். நிஅமத், நிஅமத் என்றால் என்ன? நிறைய அரபி வார்த்தைகளை இன்னைக்கு நாம பயன்படுத்துறோம். ஆனால் இந்த அரபி வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிந்து பயன்படுத்தினால் அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில சகோதரர்கள் பரக்கத்தை யூஸ் பண்ணுவார்கள். பரக்கத் என்றால் என்ன? வியாபாரம் பரக்கத்தாக இருக்கிறது, சாப்பாடு பரக்கத்தாக இருக்கிறது, துணிமணிகள் பரக்கத்தாக இருக்கிறது. இப்படி இந்த பரக்கத்து பரக்கத்து பரக்கத்துன்னு நிறைய பேசுவோம். ஆனால் இந்த பரக்கத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை உள்வாங்கி முடிகின்ற பொழுது அது பயனளிக்கும். அப்போ நிஅமத் என்று சொன்னால் ஒரே வார்த்தையில நாம முடிச்சிருவோம், அருட்கொடைகள் அப்படின்னு முடிச்சிருவோம். இந்த அருட்கொடைகளுடைய பட்டியலை நாம் கணக்கிடுறோம்னு வச்சுக்கோங்க, வரிசைப்படுத்துறோம். கோடான கோடி அருட்கொடைகள் மில்லியன் பில்லியன் கணக்கில் இருக்கு. நம்ம உட்காந்து நம்மளால முடிஞ்ச ஒரு 10 எழுதணும்னு நம்ம முயற்சி செய்யறோம். டாப் 10 இல்லது ஒரு 100 அருட்கொடைகளை நாம எழுதணும்னு முயற்சி செய்து எழுத ஆரம்பிக்கிறோம். முதல்ல என்ன எழுதுவோம்? இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் வராது. யார் யாருக்கு என்னென்ன டேஸ்டோ அதுல பதில் வரும். சில சகோதரர்கள் எழுதுவார்கள், எனக்கு பேங்க் பேலன்ஸ் அருட்கொடை, நான் வைத்திருக்கின்ற காரு அருள், ஏன்னா ஹாதாமின் ஃபதுலி ரப்பின் ஸ்டைலா எழுதி வைக்கிறோம். இப்போ நாம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று எழுதுவோம். இப்ப அதே மாதிரி நீங்க என்ன எழுதுவீங்க? அல்லாஹ் நம்ம வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகள் டாப் 10ல வரிசைப்படுத்தினால் யாரு எதை வேணாலும் சொல்லலாம், வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லுகின்ற பதிலை வைத்து சில விளக்கங்கள் அமையும். சொல்லுங்க. இல்ல ஓவரால் வரிசையா டாப் 10ல முதல்ல இதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்க எதை ஓவராலா வரிசையா எது? அதனா கண்கள். நீ இல்ல ஓவராலா நீங்க சொல்லுங்க. ஜி ஈமான், அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு யோசனை சொல்லுங்க சகோதரர்கள். எது வேணாலும், இது சபைக்குன்னு நாம மறைச்சு பேசணும்னு அவசியம் இல்லை. என் குடும்பம், என் மனைவி, நான் பெற்றெடுத்த பிள்ளை, என் தாய், என் தந்தை, நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நிறைய விஷயத்தை நாம வரிசைப்படுத்துவோம். அப்படி டாப் 1க்கு நாம இடம் கொடுப்பதாக இருந்தால் எதுக்கு கொடுக்கலாம் சொல்லுங்க? எதுக்கு கொடுக்கலாம் சொல்லுங்க? சும்மா சொல்லுங்க. மிக சரியான பதில் ஈமான். டாப் 1 அப்படி அதுக்கு நாம இடம் கொடுப்பதாக இருந்தால் உயிர்னு கூட சொல்லலாம். ஆனால் ஈமான் உயிரை விட மேலானது அப்படின்னு நம்ம அந்த கொள்கையில இருக்கோம். டாப் ஃபர்ஸ்ட் இடம் ஈமானுக்கு நாம கொடுப்போம். ஏன் ஈமானுக்கு கொடுக்கிறோம் என்பதற்கு ஒரே ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, இதை உதாரணத்தின் வாயிலாக விளக்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே முதல் பணக்காரர் கேட்ஸ் யாரா இருக்கட்டும், இல்லதா அவர் பின்னாடி வந்திருக்கலாம், உலகத்திலேயே முதல் பணக்காரர் இறந்து விடுகிறார். முதல் பணக்காரர் உலகத்திலே இறந்து விடுகிறார். இந்த முதல் பணக்காரராக இருக்கக்கூடிய அவருடைய சொத்துக்களை, செல்வத்தை வைத்து அவரால் மறுமையில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. சொத்துக்கள் கோடி கணக்கில் இருக்கு. அதை பத்தி அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உலகத்திலேயே முதல் பணக்காரர் இறந்ததற்கு பிறகு நாளை மறுமையிலே அவர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான ஒரு பண்பு தேவை. அதுதான்
ஈமான் என்ற ஒரு துருப்புச் சீட்டு. இந்த துருப்புச் சீட்டு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்படியே ரிவேஸ்ல வாங்க. உலகத்திலே ஆக ஒன்றுமே இல்லாத ஒரு ஆண்டி, ஒண்ணுமே இல்லை, உடுத்துவதற்கு ஆடை கூட இல்லை, கொடுத்தால் சாப்பிடுவார், எதுவும் இல்லாத ஒரு ஆண்டி ஈமான் இருந்து மரணித்தால் நாளைக்கு அவர்தான் விஐபி. அங்கே விஐபியாக இருக்கணும் அப்படின்னா சொத்தும் தேவையில்லை, சுகங்கள் பொக்கிஷங்கள் அதெல்லாம் தேவையில்லை, பேங்க் பேலன்ஸ் காரு பங்களா எதுவும் தேவையில்லை. நாளை மறுமையிலே விஐபிகள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிந்தவர்கள் தான் அங்கே விஐபிகள். எந்த கேட்ஸுக்கும் அங்க இடம் கிடையாது. ஈமான் இல்லாமல் இறந்து போனால் உலகத்திலே டாப் பணக்காரன் கூட அர்த்தமற்றவனாக ஒன்றுமே இல்லாத பூஜ்ஜியமாக மாறிவிடுகிறான். அப்படியே நேர் ஆப்போசிட்டா ஒண்ணுமே இல்லாம ஒரு ஈமானோடு நல்ல அந்த கொள்கையோடு மரணித்தால் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு இந்த ஈமான் போதுமானது என்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் அப்போ டாப் ஃபர்ஸ்ட்ல நாம எதை கொண்டு வரலாம்? ஈமானை தான் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இவ்வளவு பெரிய வேலையை அது செய்யும். இன்றைக்கு குரான்ல ஒரு வசனம், இந்த ஈமானுடைய வேல்யூ தெரியணும்னா இந்த ஒரு வசனம் போதும். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், குறிப்பாக தாய்மார்களுக்கு தெரிந்திருக்கும். தங்கம் தங்கம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த தங்கத்தை மையமாப்படுத்தி அல்லாஹ் ஒரு வசனத்துல பேசுவான். நமக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்கிறது, அப்படியே மெய்சில் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த வசனத்தை கேட்ட உடனே கண்டிப்பாக நாமெல்லாம் ஒரு உணர்வு பூர்வமான நிலைக்கு வந்துடணும். அப்படி என்ன அந்த வசனம் சொல்லுகிறது அப்படின்னா, இன்னல்லதீன கஃபரு, ஒரு மனிதன் வாழ்ந்தான், பிறந்தான், வாழ்ந்தான், மனைவி மக்களோடு வாழ்ந்தான், தொழில் செய்தான், என்னென்ன குழந்தைகளை பெற்றான், வாரிசுகளை பெற்றான், மௌத்தானான். ஆனால் எப்படி மௌத்தானான்? ஒமது வஹும் குஃபாருன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த குஃப்ரில் இருந்து அல்லாஹ் நம்ம காப்பாத்திருக்கிறான். இப்பொழுது கூட சாலையோரத்திலே பெரிய விஐபிகளுடைய மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய அந்த பிரேதத்தை தூக்கி கொண்டு செல்லும் பொழுது, பட்டாசு வெடித்து அவர்கள் சொல்லும் பொழுது நம் உள்ளத்திலே வரக்கூடிய ஒரே சிந்தனை, ச்சே ஈமான் இல்லாம போயிட்டானே, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆக அடிமட்டத்துல ஒண்ணுமே இல்லாத ஆள் ஒரு கலிமாவை முடிந்து இருந்தால் அல்லாஹ் அதன் மூலமாக மறுமையிலே விஐபியினுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அவன் தான் வெற்றியாளன். அப்ப அல்லாஹ் பேசுகின்ற இந்த வாக்கியம் பாருங்க. ஒரு மனிதன் மௌத்தா போயிடுறான். எப்படி மௌத்தா போகிறான்? வஹும் குஃபாருன், இறை மறுப்பு நிலையிலே மௌத்தா போய் விடுகிறான். மௌத்தா போயிட்டு இறை மறுப்பாளனாக அவன் இறந்து போற காரணத்தினால அவனுக்கு நாளை சொர்க்கம் கிடைக்காது, நிச்சயமாக நரகம் கிடைக்கும். இது நம்மளுடைய நம்பிக்கை, குர்ஆனினுடைய செய்தி. அப்போ அவன் என்ன செய்யறான்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் நஷ்ட ஈடாக சிலதை கொடுப்பதற்கு முன் வருவான். இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கும், காரியம் ஆகணும்னா சைட்ல ஏதாவது கொடுங்க அப்படின்னு பல பேர்கள் அரசாங்க துறையில உள்ளவர்கள் கேட்பார்கள். லஞ்சம் என்று சொல்லுவார்கள், லாவண்யம் என்று சொல்லுவார்கள், அதெல்லாம் வேற கதை. நஷ்ட ஈடு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, இறை மறுப்போடு மரணித்த ஒருவன் இந்த நரகத்தினுடைய வேதனையிலிருந்து தப்பிக் கொள்வதற்காக வேண்டி டீல் ஒன்று பேசுவானாம். குர்ஆன் பேசுகிறது. வமாது வஹும் குஃபார். என்ன டீல் பேசுவான் தெரியுமா? ஃபலை யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி ذهبا. அல்லாஹ் பேசுகிறான், பூமி முழுக்க தங்கம் நிறைந்திருந்தாலும் அவனுக்கு என்ன இருக்கு? 1 கிராம் 2 கிராம் 1 பவுன் 2 பவுன் ஒரு நகைக்கடையெல்லாம் இல்ல. கொஞ்சம் ஈமானுடைய வேல்யூ அப்படி கொண்டு போய் பாருங்க. இன்னைக்கு பாக்குறோம், அமெரிக்கா டாலர் பெருமையாக பேசுகிறோம், நம்ம நாட்டுக்கு இவ்வளவு காசு. குவைத்து ஒரு தீனாருக்கு இங்க 240 எல்லாம் பேசுறோம். ஈமானுடைய வேல்யூ என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் இல்லாம ஒருத்தன் மௌத்தா போயிடுவான், அதற்கு ஈடாக ஃபலை யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி ذهبا. 24 கேரட் தங்கம் இல்ல, பியூர் கோல்டு. என்ன முத்திரை வேணா போட்டுக்கோ, எல்லாம் தங்கத்தையும் பூமி நிரம்ப தங்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜாமியா அசர் நிரம்பலாம் இல்ல, இந்த ஊர் நிரம்ப இல்ல, இந்த மாவட்டம் நிரம்ப இல்ல, இந்த தமிழகம் மாநிலம் நிரம்ப இல்ல,
இந்தியா நிரம்ப அல்ல, உலகம் நிரம்ப தங்கம், இந்த தங்கத்தை கொடுத்து இறைவா வலவிஃப்ததாபி, இதற்கு பகரமாக என்னை வேதனையில் இருந்து காப்பாற்று என்று அவன் கூறினாலும் அல்லாஹ் இப்படி வசனத்தை முடிக்கிறான். உலாயிக லஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு, யாருமே அவங்களை காப்பாற்ற முடியாது. இதுதான் ஈமானுடைய வேல்யூ. கொஞ்சம் யோசிங்க. வீட்டில் சேவிங்ஸா சில நகைகள், சில தங்கங்கள், சில பவுன் இருந்தா நம்ம எவ்வளோ மிதப்புல இருக்கிறோம், அது வரும். ஆனால் நம்மளுடைய சேவிங்ஸாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம் ஈமான் என்கின்ற இந்த வேல்யூ. இந்த வேல்யூவுக்கு மதிப்பு உலகம் முழுக்க தங்கம் இருந்து அதை கொடுத்தா கூட இது ஈமானுடைய வேல்யூவுக்கு ஈடாகாது என்ற செய்தி நாமெல்லாம் மனதார அல்லாஹ்விடத்திலே சத்தமிட்டு சொல்லுவோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக, ஈமானாக, சலாமத்தாக நம்மை ஆக்கி அல்லாஹ் நல் கொள்கையிலே நம்மை வாழச் செய்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்ல நியமத்துகளுடைய அடுத்த வகைகள் இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுவோம். இன்றைக்கான அந்த கேள்வி, 3 கேள்விகள் கேட்கப்படும். யாருக்கு தெரியுதோ கையை உயர்த்தணும். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். யாருக்கு தெரியுதோ பதில் சொல்லிட வேணாம். முதல் கேள்வி, தஸ்பீஹுகளை எப்படி செய்வது, அப்படி செய்வதனால் என்ன பயன்? தெரிந்தவர்கள் கையை உயர்த்தட்டும், வாய்ப்பு வழங்கப்படும். யார் இருக்கீங்களா? கேள்வி திரும்பியும் கேட்கிறேன். இதெல்லாம் இப்ப நான் சொன்ன செய்தி, நீங்க யாரும் தயவு கூர்ந்து வெக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது மார்க்க விஷயம். இந்த வகுப்பினுடைய நோக்கமே சகோதரத்துவம், ஜஸ்ட் ஒரு பரிமாறுறது, அவ்வளவுதான். கேட்ட திரும்பவும் கேள்வி, தஸ்பீஹுகளை எவ்வாறு செய்ய வேண்டும், அப்படி செய்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன? சொல்லுங்க, ஏன் சின்ன சொல்லுங்க. விளங்குதா என்ன சொல்றாங்க? விரல்களால் தஸ்பீ செய்யணும், அப்படி செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். சிம்பிளான ஒரு கேள்வி, ஈஸியான பதில். வாங்க. அடுத்த கேள்வி இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. நாளை கியாமத்து நாள்ல மனிதனுக்கு எதிராக ஒரு குரூப் சாட்சி சொல்லும். அந்த குரூப் யாரு? A to Z எல்லாத்தையும் சொல்லணும். ஒன்னை விட்டு ஒன்னு சொன்னீங்கன்னா பதில் இது பண்ணப்படும். நாளை மறுமையில் நமக்கு எதிராக ஒரு பெரிய குரூப் சாட்சி சொல்லும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அந்த குரூப் என்னென்ன யாருக்கு தெரியும்? 1 2 புதிய ஆளுகள்லாம் கை உயர்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே பழைய ஸ்டூடெண்ட்ஸை விட புதிய ஸ்டூடெண்ட்ஸ் கை உயர்த்தினாதான் பொருத்தமா இருக்கும். ஜி சொல்லலாமே, சொல்லுங்க. யோசிக்கலாமா? அதாவது என்ன கேள்வினா, இப்ப நான் பேசின கேள்வியிலிருந்து வந்ததா, ரொம்ப சிம்பிள். நாளை கியாமத்து நாளில் மனிதர்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் சாட்சி சொல்லும். அந்த குரூப்புகள் யார் யாரு? எல்லாம் வரிசையா சொல்லணும். யார் சொல்றா? சூஃபிஜி சொல்லுங்க. கண்ணு, காது, அப்படியே உடம்புல உள்ள எல்லா உறுப்பும் சொல்லுங்க. மூக்கு, பல்லு, காது, நாக்கு. இல்ல, இப்ப குர்ஆன்ல சொன்ன செய்திகள், கண்ணு, காது, அப்புறம் ஜி முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டீங்களே, தோல். தோல், தோலும் ஸ்கின். இந்த ஸ்கின் அலர்ஜின்றோம்ல, அது அங்கதான் தெரியும். சகோதரர் சூஃபிக்கு பரிசு கொடுத்துடலாமா? ஏன்னா குரூப்ல 3 சொல்லிட்டாரு. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. கண்டிப்பாக எல்லோருமே இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஈமானினுடைய வேல்யூ என்ன? குவைத் தீனாரினுடைய இந்திய மதிப்பு என்ன?
அமெரிக்கா டாலருடைய இந்திய மதிப்பு என்ன? அது கேள்வி இல்லை. ஈமானினுடைய வேல்யூ என்ன? கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம். யார் சொல்றீங்க? ஈமானினுடைய வேல்யூ, பெருமதி. நீங்க சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். சத்தம் போட்டு சொல்லுங்க, எப்படி வந்துருங்க. மாஷா அல்லாஹ். இது கடைசியில நாம சொன்ன அந்த வசனத்தினுடைய கருத்து. பூமி அளவுக்கு தங்கம் இருந்து அதை ஈமானுக்கு பதிலாக அவன் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நஷ்டமாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதான் ஈமானுடைய வேல்யூ. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.